நமக்கு வந்து நாகரிகமும் நம்மளுடைய வார்த்தை சொல்லாடலும் செயலும் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் தான் நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும்னு காட்டணுமே தவிர, பிளாட்ஃபார்ம்லேயோ அவங்க என்ன வேலை செய்கிறாங்கிறதெல்லாம் இங்கே டசன்ட் மேட்டர். அப்படி ஒன்று இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு தாட்டு. இவங்கெல்லாம் எப்படி அந்த இடத்துக்கு போகலாம், இவங்கெல்லாம் எப்படி இவங்கள கூப்பிட்றாங்க. இப்போ நிறைய இன்னொரு கமெண்ட்ஸ் இருக்குது. காலேஜஸ் அண்டு வந்து ஸ்கூல்ஸுக்கு ஸ்கூல்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம கூப்பிட்றாங்க. படித்த ரொம்ப அறிவுள்ள மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அவங்களையெல்லாம் கூப்பிட்டு கெஸ்ட்டாக வச்சது போய் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இப்போ கூப்பிட்றாங்க. இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணுது, காலேஜஸ் வந்து அவங்களெல்லாம் செலிப்ரிட்டியாக கூப்பிட்டு ஒரு தவறான முன்னுதாரணத்தை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிற விமர்சனத்தில் எனக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. யாரை வேணால் கூப்பிடுங்க, நீங்கள் வந்து அடையாளப்படுத்தாதீங்க. இவங்க யூடியூபராக இருக்காங்க அதனால் அவங்களை கூப்பிட வேணாம், அவங்க வந்து இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க அதனால். அதன் மூலிமா என்ன நோக்கத்துக்கு செய்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அந்த இன்ஃப்ளூயன்சர் தவறாக ஒரு விஷயத்தை செல் பண்ணுறாரா, அவரை நீங்கள் தவிர்த்துக்கங்க. தப்பாக ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வீடியோ போட்டு சொசைட்டியை ஸ்பாயில் பண்ணுறாரா, அவரை கூப்பிடாதீங்க. ஒரு நல்ல விஷயத்த அதே ஒரு யூடியூபர் வந்து உலகம் சார்ந்த அறிவையோ இல்லை அறிவியல் சார்ந்த விஷயங்களையோ மக்களுக்கு நல்ல விஷயங்களையோ நல்ல செய்தியோ படைப்புகளை கொண்டு போய் சேர்க்குறதுலையோ இல்லை அவருடைய அறிவுபூர்வமான கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரா, அவரை அப்புறம் நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும்ல. கண்டிப்பாக அந்த வேலிடேஷனுங்கிறது வந்து இப்படி பிரிங்க. நம்ம மொட்டையாக வந்து இன்ஃப்ளூயன்சஸ் தப்பு, சோஷியல் மீடியாவில் வர்றவங்க தப்புன்னா, இன்றைக்கி நாங்கள் வர காலத்தில் பயங்கர ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எங்களுக்கு வாய்ப்புக்கு வரதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் ஒரு நிலைமைக்கு வரணும், ஒரு 4-5 படம் பண்ணி அதெல்லாம் ஒரு 6-7 வருஷம் ஆகி அப்புறம் தான் உங்களுக்கு அந்த பேர் வெளியில் வரதே தெரியும். இப்போ ஒரே படம் போதும், இன்றைக்கி ஒரு ஹிட்டு போதும் அவர் யாருன்னு சொல்கிறது இல்லையா? கண்டிப்பாக. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு படத்துலையே நீங்கள் வந்து 10 வருஷம் போட்ட உழைப்புக்கான ரெகக்னைசேஷன், ஃபேம், மணி எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி எந்த மூலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி செலிப்ரிட்டியாக இருக்காங்க, நமக்கு சந்தோஷம் இல்லை? ஆமாம், அது பெரிய கொண்டாட வேண்டிய விஷயம் இல்லை. அதனால் நம்ம தவறான ஒரு முன்னுதாரணமாக இது மாறிடக்கூடாது. அது கரெக்டு. ஆனால் தவறான புரிதலோட ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தக்கூடாது. Amat University, the future of maritime training. Admissions are open now.